அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியும் வீடியோஸுங்கிறது கொடுத்துட்டு வரோம். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் அது ரிலேட்டடான ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வர்றாங்க. இப்போ இந்த ஜேஇஇ எக்ஸாம்ஸ் பற்றி கண்டினியூஸாக தகவல்கள் கொடுக்குறப்ப நிறைய பேரண்ட்ஸ் அண்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கண்டினியூஸாக ஃபோன் பண்ணி கேட்ட ஒரு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் ஜேஇஇ ஸ்கோர் வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகளில் சேர முடியுமா, இல்லை ஜேஇஇ ஸ்கோர் வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கல்லூரிகள் எந்த பல்கலைக்கழகங்களில் சேர முடியும், வேறு ஏதாவது கல்லூரிகள் ஐஐடிஸ் என்ஐடிஸ் ட்ரிபிள்ஐடிஸ் ஜிஎஃப்டிஐ இல்லாமல் வேறு ஏதாவது கல்லூரிகள் பார்த்திங்கன்னா இந்த ஜேஇஇ ஸ்கோரை கன்சிடர் பண்ணுறாங்களா, இதை பற்றின தகவல்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு விளக்கமாக தான் இந்த வீடியோங்கிறது இருக்க போகுது. ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ ஜேஇஇன்னு சொல்லக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதை வச்சு முக்கியமாக சேரக்கூடிய கல்லூரிகள்ங்கிறது ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள்ஐடி மற்றும் ஜிஎஃப்டிஐ. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இது இல்லாமல் வேறு ஏதாவது கல்லூரிகள் இந்த ஜேஇஇ ஸ்கோரை கன்சிடர் பண்ணி அட்மிஷன்ஸ் தர்றாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மத்திய அரசோட கல்வி நிறுவனங்கள் மற்றும் சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தர்றாங்க. இப்போ எல்லா பேரண்ட்ஸும் கேட்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் என்னென்ன கல்லூரிகளில் சேர முடியும், இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ்னு சொல்லக்கூடிய கல்லூரிகள் இல்லாமல் வேறு ஏதாவது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு நம்ம பிஎஸ்ஜி கல்வி நிறுவனமாகட்டும் இல்லை எஸ்எஸ்என் கல்வி நிறுவனமாகட்டும் இவங்க யாராச்சும் ஜேஇஇ ஸ்கோர் வச்சு கன்சிடர் பண்ணி தருவாங்களா, சீட்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு நிறையா பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. பர்டிகுலராக பிஎஸ்ஜியை பற்றியும் எஸ்எஸ்என் பற்றியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தெளிவாக சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க முழுக்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ மூலமாக மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணுறாங்க. ரெண்டாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா, ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட் கோட்டா இருக்குது. அதில் ஜேஇஇ ஸ்கோர் கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அப்போ ஜேஇஇ ஸ்கோரை ஐஐடி, என்ஐடி, ட்ரிபிள்ஐடி மற்றும் ஜிஎஃப்டிஐ இல்லாமல் தமிழ்நாட்டில் யார் கன்சிடர் பண்ணி சேர்த்துவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேட்டகரி தான். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அதாவது நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள்னு சொல்லக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் சேர்க்குறாங்க. அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லையுமே எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸும் ஜேஇஇ ஸ்கோரை கன்சிடர் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. தமிழ்நாட்டில் இன்றைக்கி தேதிக்கு நிறைய டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்தாச்சு. அதாவது இன்ஜினியரிங் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்துட்டாங்க. இதில் எல்லா யூனிவர்சிட்டிஸும் நம்மளை கன்சிடர் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதில் இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸில் பார்த்திங்கன்னா தலை சிறந்த டீம்டு யூனிவர்சிட்டியான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டீம்டு யூனிவர்சிட்டி விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் பார்த்திங்கன்னா அகில இந்திய அளவுலேயும் சிறந்த இடம் பிடிச்சிருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் விஐடிங்கிற இந்த பல்கலைக்கழகம் தான். இந்த விஐடி டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோரை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர்த்து ஜேஇஇ ஸ்கோரை வச்சு அட்மிஷன்ஸ் தர மாட்டாங்க. ஜேஇஇ ஸ்கோரை வச்சு தனியாக எந்த ஒரு கன்சிடரேஷனுமே அங்கே கிடையாது. அங்கே முழுக்க அவங்களுடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஸ்கோர் மட்டும்தான், அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாதுங்க. முதல் விஷயம். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா அம்ரிதா யூனிவர்சிட்டி. ஸோ அம்ரிதா யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு 20% ஆஃப் சீட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே இந்த ஜேஇஇ எக்ஸாம்ஸ் எழுதி வர்றவங்களுக்கு தர்றாங்க. அதாவது நீங்கள் அம்ரிதா யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா அவங்க தனியாக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துவாங்க. ஏஇஇன்னு சொல்லிட்டு, அதாவது அமிர்தா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ங்கிறது நடத்துவாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியும் ஜாயின் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜேஇஇ ஸ்கோர் மட்டும் வச்சும் ஜாயின் பண்ணலாம். அதே சமயத்தில் ஜேஇஇ எக்ஸாம் எழுதினவங்க நீங்கள் இந்த எக்ஸாம் ஸ்கோரையும் வச்சுக்கிட்டு ஏஇஇயும் ஒரு டைம் எழுதி பார்க்கலாம். ரெண்டில் எது பெஸ்ட்டு ஸ்கோரோ அதை கன்சிடர் பண்ணியும் அட்மிஷன் பண்ணுவாங்க. ஸோ அம்ரிதா யூனிவர்சிட்டி கன்சிடர் பண்ணுறாங்க. அடுத்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறாங்க ஜேஇஇ ஸ்கோரை வச்சு பண்ணுறதுக்கு. அதை தாண்டி முக்கியமாக ஒரு யூனிவர்சிட்டி கன்சிடர் பண்ணி ஜாயின் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டி தஞ்சாவூரில் இருக்குங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜேஇஇ ஸ்கோர் வச்சு அதிகப்படியான மாணவர்கள் சேரக்கூடிய ஒரு முக்கியமான பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஸ்திரா பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணத்தில் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஜேஇஇ ஸ்கோர் மூலமாக ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள்ங்கிறது இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50% சீட் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய 50% சீட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு +2 பிசிஎம் அதாவது போர்டு எக்ஸாம் மார்க்கை பேஸ் பண்ணி வரவங்களுக்கும் மிச்சம் இருக்கக்கூடிய 50% சீட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇ ஸ்கோரை வச்சு ஜாயின் பண்ணுறவங்களுக்கும்
சீட்டுங்கிறது தர்றாங்க. இதை தாண்டி மற்ற தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் வந்து தரலாம். பட் வந்து பெருசாக அது வந்து கன்சிடரபுளாக கிடையாதுங்க. ஸோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முக்கியமாக இன்றைக்கி கன்சிடர் பண்ணுறது என்னென்ன டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பண்ணுறாங்கன்னா விஐடி, அம்ரிதா, தென் சாஸ்திரா, எஸ்ஆர்எம், இப்போ வந்து எஸ்என்யூ சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபோக மற்ற டீம்டு யூனிவர்சிட்டிஸும் இருக்குது. பட் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கறது இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தான். இதில் விஐடியை தவிர்த்து மற்ற டீம்டு யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜேஇஇ ஸ்கோரை வச்சு நம்மளுக்கு வந்து அட்மிஷன்ஸ் தர்றாங்க. ஓகே சார், நான் டீம்டு யூனிவர்சிட்டிஸில் ஜாயின் பண்ண விரும்பல, தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொறியியல் கல்லூரியில் நான் ஜாயின் பண்ண விரும்புகிறேன், ஜேஇஇ ஸ்கோர் அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்களா? ஜேஇஇ ஸ்கோரை வச்சு நான் வந்து டிஎன்இஏன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ், அதாவது தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வில் நான் கலந்துக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சில பொறியியல் கல்லூரிகள் மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜேஇஇ ஸ்கோர் ஒரு 90% மேலே வாங்கியிருக்கீங்க, 95% மேலே வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீட்டு தர்றாங்க. பட் அதுக்காக ஏதாவது ஃபீஸ் கன்செஷன் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கும் நார்மலாக ஒரு மேனேஜ்மெண்ட் அட்மிஷன்ஸாக மட்டும் தான் கன்சிடர் பண்ணுறாங்க. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜேஇஇ ஸ்கோரை வச்சு வந்தீங்கன்னா கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து ஜேஇஇ ஸ்கோரை வச்சு அட்மிஷன் தரக்கூடிய கல்வி நிறுவனங்கள் பற்றின தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஜேஇஇ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் ஜோசா கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க நீங்கள் யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச +2 முடிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.